AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அரசியலை அவரே பேசுகிறார். அதாவது வாரிசு அரசியல் என்று சொல்கிறார். அதிலும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ போதைப் பொருள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பதைப் போல பேசுகிறார். அதாவது உன்னை மறந்து விடக்கூடாது, ஒரு விரலை எதிரியை காட்டுகிற போது 3 விரல் தன்னை காட்டுகிறதை மறந்து விடக்கூடாது என்று பழமொழி சொல்வார்கள். அதுபோல இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடம் குஜராத். அதிலும் முந்திரா துறைமுகம் என்று சொல்லப்படுகிற அதானிக்கு சொந்தமான போர்ட்டிலே தான் இந்தியாவினுடைய மொத்த போதை கடத்தலும் அங்கேதான் நடைபெறுகிறது என்பதை எல்லா தரப்பினரும் கூறுகிறார். கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி கூட 3300 கிலோ போதைப் பொருளை அந்த போர்ட்டில் இருந்து பிடித்திருக்கிறார்கள். ஆக இந்தியா பூராவையும் போதைப் பொருளை விற்பனை செய்கின்றவர்களே பிஜேபிக்காரர்கள் தான் என்பது என்னாலே ஆதாரத்தோடு சொல்ல முடியும். அதை மறந்துவிட்டு இந்த அரசின் திமுக அரசின் மீது பழி சொல்வதற்காக சொல்கிறார். அதிலும் எடப்பாடி அவர்கள் சொல்வது மிக வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டிலே காவல்துறையினுடைய டிஜிபியாக இருந்த TK ராஜேந்திரன் அவர்களும் கமிஷனராக இருந்த ஜார்ஜ் மீதும் எடப்பாடியுடைய அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும் ரமணா மீதும் குட்கா வழக்கிலே அவர்கள் நீதிமன்ற CBI-யால் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் பத்திரிகையிலே ஊடகங்களும் வெளிவந்தது. இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் நோக்கத்திலே இப்போது திசை திருப்புவதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். எங்கேயாவது திமுக காரர்கள் போதைப் பொருள் விட்டிருக்கிறார்களா, தவறு செய்திருக்கிறார்களோ, யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது கேள்விப்பட்டவுடன் 24 மணி நேரத்துக்குள்ளாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம். ஆனால் இதே எடப்பாடி விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரா? ரமணா மீது நடவடிக்கை எடுத்தாரா? ஏன் பொள்ளாச்சியிலே பாலியல் பலாத்காரம் நடந்தது, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டுதானே எடப்பாடி இருந்தார். அப்படி அவருடைய கட்சிக்காரர்கள் செய்ததே அவர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாரா? எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தவறு செய்தாலும், எவ்வளவு பெரியவர் தவறு செய்தாலும், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவுதாட்சி என்று நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கடலூர் தொகுதியுடைய MP மீது கூட ஒரு வழக்கு வந்தது. அவரை காப்பாற்றினோமா, அவருக்காக வாதாடினோமா? அவரும் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில், ஏன் அண்மையிலே கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள், உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அப்போதைய அமைச்சர்கள் குட்கா வழக்கில் சிக்கியதை யாராலும் மறக்க முடியாது என்று குறிப்பிட்டு மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.